யானைக்கு 15,000 வீரர்கள் எதற்காக? நான் பாக்குறேன் 5000 பேர் யானை குலப்பாட்ட 5000 பேர் யானை சாப்பாடு போட 5000 பேர் யானை மகன் சண்டை போட தாத்தா எதிரி ஜெயிக்க முடியும். எவருக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பதற்காக அது இன்னும் படகுது. நாம் இருவரும் படைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். சின்னொரு புனிப்பையில் ஓடி பாடிக்கொண்டு நாட்டு போர் வீரெல்லாம் பாவம் பொண்டாட்டிக்குள்ள ஒன்று சண்டி வந்து உக்காந்து நீ டவுலதுன்னு குடிச்சிட்டு ஆடி போத முதல்ல தலையில் ஒரு தட்டு வந்து இவனை விடலாமா கூடாது தட்டணும் இப்ப உன்னுடைய பெயர் உன் தகப்பன் பெயர் என்ன கேக்குறீங்க? நீங்க இருவரு யாரு? காலம் மாறி போச்சுங்க, காலம் மாறி போச்சு. ஏன்னா அது சில்லுன்னு ஓட்டிக்கிட்டு. சரி நம்ம யாரும் சொல்ல மணிவரி நாட்டை சேர்ந்தவர் முப்படை தளபதி ஆளவந்தான். கட்சியில முப்படை தளபதியார் ஆளவந்தான். நீங்க தானா? ஐயா நல்லா இருக்கும். 20 வயசு கூட உயிரோடு ஏன்னா அச்சு போட்டோம்னா நொல நொல நொலன்னு ஆயிடுச்சு. 3 நாள் வச்சுக்கலாம் பாக்குறேன். அப்ப ஜாச்சிடா அப்ப ஜாச்சி 3 நாள் அப்ப ஜாச்சி போட்டோம்னா நொல நொலன்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு சோறு வச்சுக்குது. என்ன பண்ணுவேன்? இதே நாட்டை சேர்ந்தவங்க முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுடைய மகன். என்னுடைய பெயர் கதிரவன். நீ நாமுலியா நாமுலியா நீ வராது நாவுல நல்லா நாட்டு வைக்கு டைம் சரியாகுது. இன்னும் வீட்டு போறதுக்கே டைம் சரியாகுதா? எங்கடா சாப்பிட்டுமா 10மா தூங்குமா 10மா அவ்வளவு நேரம் பார்த்தோம். 2 hour ஆகுதா? 2 மணி ஆகுதா? சரியா போறது 2 மணி. ஆமாண்டா நீ செங்கல்பட்டு கிட்ட என் நாட்டு மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே என்னுடைய தந்தை செய்து கொண்டிருந்தார் கோட்டை காவலன். அதே வேலை எனக்கு கொடுத்திருக்காங்க சொன்னாரு. நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாரு? பதவி வந்துவிட்டது என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு பதவி வந்தால் பணிவு இருக்க முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போர் முனையில் சந்திக்க லிகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். மணிவரி நாட்டையும் மணிவரி நாட்டு மக்களையும் கண் இமை போல் காட்பது பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கிறேன். நான் சொல்லிட்டு வரேங்க. தாயாவும் தங்கை
நினைச்சாவும் நான் நினைக்கவே மாட்டேன். ஏய். அவங்க எல்லாம் தெய்வம் மாரி. அவங்கள நான் எப்படி தெரியுமா நினைப்பேன்? எங்க மாமியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு மாரி நினைப்பேன். மாமியாருக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னா அப்ப உனக்கு என்ன ஆகுது? நீ ஏன் நினைச்ச? தாயே தங்கியா தான் நினைக்கணும். எல்லாருமே தாரமா நினைச்சுட்டாங்க. தாடா, அதெல்லாம் இருக்குடா. நாங்க பரம்பரை வேலை செய்யறோம். எங்க பாட்டா முப்பாட்டா எங்க அப்பா எல்லாம் வேலை செய்யறோம். அரண்மனையில. அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ண நல்லதா இல்ல வேலை போடும் உனக்கு. எப்படி adjust பண்ண? சிகரெட் வாங்கினோம் சரக்கு வாங்கினோம் வேலை ஆயிடுறோம். ஏன்னா பழையாளு நீ. பழையாளு எது சொன்னாலும் புது ஆளுங்க செய்யறாங்க. காலேஜ்ல தான் ரேக்கிங். இப்ப எல்லாத்தையும் ரேக்கிங் தாண்டா. பஸ்ல எவன் முதல்ல ஏறானா அவனுக்கு தான் சீட்டு. ரெண்டாவது எவனா ஏன்னா அவனை சூத்தில தள்ளி விட்டுறான். அவன் ஒப்பு மூட்டு சீட்டு மாதிரி. சரிதா? சரி அது போட்டோம். நீ போறடி அங்க. போருக்கு போற. இது என்ன இது? மாறு வேஷம். மாறு வேஷம். எப்படி? கேள்வி படம் என்னென்ன படம் வந்துக்குது? எவ்வளவு ஆயிரத்தி அறிக்கிறான். உழவு பார்க்க போறேன். ஆமா. இப்படி போனா பக்தர் சொல்லி விட்டுருவான். விட்டுடுவாங்க. நான் கோயிலா போட்டு வந்துடுவேன். சரி அது போட்டோம். உண்டில இருக்கு. இது உண்டி நினைக்காத. மண்மக்கலை. என்னை வேணா கண்டுபிடிச்சு வாழ தூங்கினான்னு வச்சுக்கோ. நான் கை உள்ள விட்டு மூக்க ஒரே பொழுக்குன்னு ரத்தம் வந்துடும். ஓ அப்ப இது மாலை காலை கட்டி அடிப்பேன். அப்ப துணி மூஞ்சி மூடிட்டு அடிப்பேன். மர்மக்கலை நிறைய தெரியுமா? வித்தியாசமான ஆள் தான். நான் போல ஆள் தான். சரி இருக்கட்டும். நான் போருக்கு போறேன். திரும்பி வந்தாலும் வருவேன். வராமட்டாலும் மூடுவேன். சொல்லாதடா. அப்படி கிடையாதுப்பா. எப்பவுமே எவனுமே சொல்றேன் நம்ம தான் பலசாலி. எப்பவுமே நினைக்கவே கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறான். நம்ம தான் பலசாலி. நம்மள எது பண்ணாது அவனு முறுக்குறான். இருக்குன்னு போறாங்க. அப்புறமேட்டு பார்த்தா மூஞ்சில அவனை தூக்கி ஓடி அப்பெல்லாம் இருக்கிறான். சில பேர் அப்படித்தாங்க அவர் சொல்லி தடிட்டு வர்றான். அப்புறமேட்டு தான் மண்டல நட்டத்தோடு ஓடியான். அதோட இருக்கக்கூடாது. எதிரியும் பலசாலின்னு நினைக்கணும். அதனால நான் திரும்பி வரலன்னா வீட்டுக்கு பிரிச்சு அனுப்பு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு நல்லா உன்னமான திருத்தல நாடு உன்னமான திருத்தல அவனா இந்த கார்டு போற அந்த கார்டு போற இந்த கார்டு போற அது போற இந்த போற எந்த கார்டு எனக்கு தெரியலப்போ இவ்வளவு அடுக்குதுடா தேவரடா நகராட்சி அந்த காலேஜ் கேட்டு போய் அதுதான் அதிகாரிகளை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவன் எங்கடா போனவன கையெழுத்து போடுறான். ஒரு மணி நேரம் உட்காருன்றான். என்ன பண்ணுவ? அவங்க அவங்க ஆட்டுறான். தேவரடா கவர்மெண்ட் கூட 1000 ரூபாய் குத்துறேன். என்ன கேட்காதீங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊரை காலி பண்ணி வேற ஊருக்கு போவேன். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு எப்படி வாங்குறது? ஏய் தேவரடா நான் ஏழு போய் குடும்பங்க நான் எனக்கு கேட்காதீங்க. ஏர்ல ஃபுல்லா தண்ணி இருக்கும்பா. யா தண்ணி நான் காதுல கட்ட போட்டு நான் ஏய் ஆனா ஒண்ணுடா இத மாத்து அத மாத்துன்னு சொல்லிங்கறாங்க. ஆமா ஜனங்களா அமைதியாகறாங்க இருக்காங்க. ஆனா உனக்கு கொஞ்ச நாள்லப்பா 3 மாசம் வந்தாலும் பொண்டாட்டி மாத்தணுமா? அப்பதான் போராட்டம் ஆரம்பிக்கும் போது வேலை தேடி வேலை நாட்டு வேலை